பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் அல்ல என் தாய் பிரத்யேகிற விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசி உங்கள் வாழ்வில் நிகழ வேண்டும். சொல்வார்கள் பெரியவர்கள், காலம் செய்வதை போல கடவுளும் செய்ய மாட்டார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காலமும் நேரமும் அவ்வளவு முக்கியங்க. பிறப்பிலிருந்து இறப்பு வரை காலம் நம் கவசம் இல்லை. காலத்தை கடந்து வாழவும் நம்மால் முடியாது. எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் வாழ்வில் நாம் சந்தித்து வந்தாலும் கூட, ஏமாற்றங்கள் நம் வாழ்வில் தொடர்ந்தாலும் கூட, துரோகமும் நம்பிக்கை துரோகமும் நம் வாழ்வை கலங்கடைத்தாலும் கூட, ஒரு சக்தி, இனமுறியாத ஒரு சக்தி, நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாம் நகர்ந்து சென்று விடலாம். நான் சொல்வதன் மீது நம்பிக்கை, இறை மீது நம்பிக்கைகள் மட்டுமே கேட்க வேண்டும். நம்பிக்கை, இறைவன் மீது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும் சொல்கிறார் அப்பர் பெருமான். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வெங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீடலே என்ற சுண்ணாம்பு காலவாய்க்குள் இருந்து என் தந்தையை நினைத்து கண்களில் நீர் மருக அவர் பிரார்த்திக்கிறார். கடலில் கல்லை கட்டி போட்ட பொழுது கூட தெப்பமாகி இன்னைக்கு அந்த கரையேறிய குப்பம் உள்ளது. இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். 1000 நாவு படைத்த ஆதிதர்ஷனால் கூட என் தந்தையின் சிறப்பையும் பெருமையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டது இந்த மனித வாழ்வை பொறுத்தவரை பல ராத்திரிகள் இன்பமும் துன்பமும் கலந்தது. என் அன்னை பராசக்தி பத்ரகாளிக்கு ஒரே பார்த்தீங்கன்னா 9 ராத்திரி நவராத்திரி. என் தந்தை சிவனுக்கோ மகாராத்திரி, அதுதான் சிவராத்திரி. மார்ச் மாதம் 8ஆம் தேதி அந்த ஒரு நாளில் வருகின்றது. நான் வாழ்வில் தவற விட்டுறக்கூடாதுங்க. உடல்நிலை சரியில்லை, கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கோம், என்னால் இப்படி இருக்க முடியாது, உணவு இல்லாமல் இருக்க முடியாது, கண்விழிக்க முடியாது என்பதையெல்லாம் நாங்கள் மறந்து விடணும். நம்முடைய துன்பமும் துயரமும் வரும் பொழுது அதை வெல்ல வேண்டுங்க. அதுக்கு மனசு தான் கேட்கணும். மனசு எந்த நாளையும் நோய் விடக்கூடாது. 7 தலைமுறையுடைய சாபபாவங்களை நீக்குவதற்கு மட்டுமல்ல, குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு கூட குலதெய்வம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். என் வாழ்க்கையில் உடம்புல உயிர் மட்டும்தான் உள்ளது. எத்தனை வேதனை துன்பங்கள். அப்படியெல்லாம் கலகி புகையினவர்களுக்கு ஒரு ராத்திரி, மகா சிவராத்திரி. எத்தனையோ உயிரினங்கள் இந்த சிவராத்திரியில இறைவனை தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ வழிபட்டு உயர்ந்த உன்னதமான நிலை அடைந்ததையெல்லாம் நாம் பார்க்கின்றோம், கேட்கின்றோம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது 12 ராசி, 22 நட்சத்திரம், சனி பயிற்சியை பார்க்கின்றோம், குரு பயிற்சியை பார்க்கின்றோம், ராகு கேது பயிற்சியை பார்க்கின்றோம், சூரிய பயிற்சியை பார்க்கின்றோம், சுக்கிர பயிற்சியை பார்க்கின்றோம், செவ்வாய் பயிற்சியை பார்க்கின்றோம். இத்தனை கிரகங்களும் பயிற்சியானாலும் கூட நாம் வாழ்வில் ஒரு உன்னதமான நிலையை இழந்ததை திரும்ப முடிகிறதா? இல்லை. ஆசையாக செய்த திருமணமாகட்டும், தாய் தந்தையராகட்டும், பிள்ளைகளாகட்டும் நம்மை விட்டு பிரிவதில் ஏன்? அன்பு செலுத்தவில்லையா? ஆதரவு காட்டவில்லையா? ஏதோ ஒன்று நம்ம இயக்குது இல்லை. கர்மா தானே. 7 தலைமுறையில் செய்த சாபபாவங்கள் நம்மை துரத்துது இல்லையா? அதை விடுதலை பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு நிலை தான் இந்த ராத்திரி. முயற்சித்து பாருங்கள். முயற்சி நம்ம என்ன பார்த்தோம்? முயற்சி திருவினையாக்கும். அன்பே சிவம். கண்களில் நீரோடு மேனி நடுகி மெய்யு உருகி அந்த சிவராத்திரி அன்னைக்கு நாம் கண்விழித்து அந்த ஈசனை வழிபட வேண்டும். ஈசன் அந்த 4 காலம் என்று சொல்லக்கூடியது. அந்த 4 காலத்திற்கு என் தந்தை சிவன் 4 வடிவத்தில் நமக்கு காட்சியளிக்கின்றார். நல்ல நிலையை நோக்கி நமர்த்துகிறார். நான் இருக்க கவலைப்படாத என்றெல்லாம் சொல்லக்கூடிய சிவன் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ராத்திரி. உடம்பு மட்டும் இல்லைங்க, மனசு மட்டுமல்ல, அத்தனையும் சிவனையும் ஒடுங்குகின்ற ஒரு ராத்திரி தான் இந்த ராத்திரி தான் இந்த வேலை. அந்த வகையில் பார்க்கும்போது 12 ராசிக்காரர்கள், குறிப்பாக இந்த 12 ராசிக்காரர்கள் அந்த 4 ஜாமம் இருக்கு. முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம். இந்த ஒந்தந்த ஜாமத்தில் எப்படி வழிபடுவது என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது முதல் ஜாமம் என்ன ராசிக்காரர்கள் வழிபடுவது? மொத்தம் என்னை பொறுத்தவரை 12 ராசிக்காரர்களும் 4 ஜாமத்தில் வழிபடுவது தான் சிறப்பு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் கூட அதீத சிறப்பு. நம்முடைய கவலையும் கண்ணீர்களையும் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வகையில் பார்க்கும்போது முதல் ஜாமம். அந்த முதல் ஜாமம் எப்போ வருதுன்னா மாலை 6 மணி முதல் 9 மணி வரை ஈஸ்வரை சோமஸ்கந்தராக வழிபடக்கூடிய ஒரு அற்புதம். எந்த ராசிக்காரர் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். மேஷராசிக்காரர்கள் அந்த மாலை 6 மணி முதல் 9 மணி வரை என் தந்தை சிவன் ஈசனை சோமஸ்கந்தர் வடிவத்தில் வழிபட்டு தும்பை பூக்களோ வாசனைக்கோ பூக்கள் கொண்டோ அல்லது வில்வம் கொண்டோ அங்கு கிடைக்கின்ற பாலோ தேனோ பன்னீரோ கொண்டு வழிபடுவது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தரும். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா இந்த மாலை 6 மணி முதல் 9 மணி வரை ஈசனை சோமஸ்கந்தராக வடிவிலே முதல் ஜாமத்திலே வழிபடக்கூடிய அடுத்த ராசி எதுன்னு பார்க்கலாம். மீன
மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதம் என்றே சொல்லுவேன். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மட்டுமல்ல, ராகு பகவான் மட்டுமல்ல, நவ கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து நிம்மதி. கடந்த காலத்தை எல்லாம் விட்டுவிடுங்கள். எதிர்காலத்தை பற்றி பயம் வேண்டாம். நிகழ்காலம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த சிவராத்திரி, இந்த முதல் ஜாமம். அந்த முதல் ஜாமத்தை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு அடுத்த மீனராசிக்காரர்கள் முதல் ஜாமத்திலே சிவனை வழிபாடு செய்வது அற்புதமான ஒரு மாற்றத்தை தாக்கத்து. கண்ணீரில் சிந்தனும், நான் என்ன சாபம் செய்தேன், என்ன பாவம் செய்தேன், எனக்கு மட்டும் இந்த துன்பங்களும் துயரங்களும் ஏன், இந்த பிரிவு ஏன் என்று ஈசனிடம் பேசுகின்ற, முறையிடுகின்ற, கட்டி பிடித்து கதறுகின்ற ஒரு நேரம். கண்டிப்பாக அதுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடியது யாருக்குன்னா மேஷத்தை தொடர்ந்து மீனராசிக்கு முதல் ஜாமம். சிம்மராசிக்காரர்கள் இந்த முதல் ஜாம பூஜையில் ஈசனை சோமஸ்கந்தர் வடிவத்தில் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை மலர்களை கொண்டு, பில்வம் கொண்டு, தேன் கொண்டு, பால் கொண்டு, ஏதோ ஒரு கொண்டு அபிஷேகத்தை பார்ப்பதும் அவரை வழிபடுவதும் மிகப்பெரிய மாற்றம். முதல் ஜாமத்தை பொறுத்த வரைக்கும் மேஷம், மீனம், சிம்மராசிக்காரர்கள் வழிபடுவது மிகப்பெரிய ஒரு நற்பலனை வாரி வழங்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஜாமம் என்று சொல்லக்கூடியது. இந்த இரண்டாம் ஜாமத்தை பொறுத்த வரைக்கும் இரவு 9 மணி முதல் 12 மணி வரை இறைவனை தட்சிணாமூர்த்தி வடிவிலே வழிபடுவதும் தியானிப்பதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். குலதெய்வ சாபம், குரு சாபம், எந்த சாபமாக இருந்தாலும் சாப பாப நிவர்த்தியை நீக்கக்கூடியது. இந்த இரண்டாம் ஜாமத்தில் 12 ராசி 27 நட்சத்திரத்தில் என்ன ராசிக்காரர்கள் வழிபடுவது இன்னும் சிறப்பு என்பதை இப்போ பார்க்கலாம். இரண்டாம் ஜாமத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் வழிபடுவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். அடுத்ததாக ரிஷபராசியை தொடர்ந்து இரண்டாம் ஜாமத்திலே இறைவனை தட்சிணாமூர்த்தி வடிவத்திலே வழிபடுவதற்கு கும்பராசிக்காரர்களுக்கு மிக பாக்கியம் செய்தவர்கள் சென்று நின்று பாருங்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்தவரை சிவன் ஒருவரே உங்களை காப்பாற்றக்கூடியவர். எந்த பிரச்சனை வந்தாலும், யார் மூலியமாக வந்தாலும் பிரச்சனைகளிலிருந்து உங்களை காக்கிற ஒரு ரட்சகன் சிவபெருமான் மட்டுமே. ஒரு அருமையான சந்தர்ப்பம் இரண்டாம் ஜாமத்திலே. என்னை பொறுத்தவரை ரிஷபத்தோடு கும்பமும். அடுத்ததாக யார் வழிபடலாம் என்பது, எந்த ராசிக்காரர் என்பதை இப்போ பார்க்கலாம். அதாவது ரிஷபம், கும்பத்துக்கு அடுத்து கடகராசிக்காரர்களும் இந்த இரண்டாம் ஜாமத்திலே இரவு 9 மணி முதல் 12 மணி வரை இறைவனை தட்சிணாமூர்த்தி கோலத்தில் வழிபடுவதோடு, தியானிப்பதோடு, அந்த அபிஷேகத்திலே கலந்து கொள்வதோடு, அந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பதோடு இறைவனை தியானித்து வலம் வருவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும், இதுவரை தொடர்ந்து வந்த பழிபாவங்களிலிருந்து, வம்பு வழக்குகளிலிருந்து, துன்ப துயரங்களிலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். அடுத்ததாக பார்த்தோம்னா மூணாம் ஜாமம். இந்த மூணாம் ஜாமம் வந்து பார்த்தீங்கன்னாங்க லிங்கோத்பவம்னு சொல்லுவாங்க, லிங்கோத்பவ வேலைன்னு சொல்லுவாங்க. இரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை லிங்கோத்பவ காலம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான காலம். ஆணவத்தை அழித்து ஞானத்தை தந்தது. சிவனின் பாதத்திற்கு சிறப்பே அதுதாங்க. என்னை பொறுத்தவரை தேவராயினும் மூவராயினும் யாராயினும் அகம்பாவம் மனிதனுக்கு வரக்கூடாது, ஆணவம் வரக்கூடாது. காரணம் என்னென்றால் சிவன் இருக்கின்றார், ஒரு நீதிமான் இருக்கின்றார். இவரை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். 1000 அபிஷேகங்கள் என் தந்தை சிவனுக்கு பண்ணினாலும் கூட கண்களில் இருந்து வருகிற அந்த கண்ணீரே அபிஷேகம்தான். தும்ப பொங்குவை கொண்டு, பில்வம் கொண்டு, 1000 மலர்களை கொண்டு வழிபடக்கூடிய வேலை தான் இந்த மூன்றாவது ஜாபம். எந்த ராசிக்காரர்கள் என்பதை இப்போ பார்க்கலாம். மூன்றாவது ஜாமத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா, அந்த லிங்கோத்பவ காலம். மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலத்திலே இறைவனை தம்மால் முடிந்த மலர் கொண்டோ, அழகு எதுவும் இல்லைன்னா ஒரு சொம்பு நீர் கொண்டோ, பால் கொண்டோ, பன்னீர் கொண்டோ, தேன் கொண்டோ சிவனை வழிபடுவது அவ்வளவு சிறப்புங்க. இதுவரை மூணாம் ஜாபத்தில் வழிபடக்கூடியது. காரணம் யாருன்னா மிதுனம். எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ துயரங்கள், நவகிரகங்களுடைய பாதிப்பு இல்லாவிட்டாலும் கூட ஏதோ ஒரு சக்தி நம்மை படாத பாடுபடுத்துகிற அல்லவா காக்கின்ற ஒரு ரட்சகன். அருமையான காலம்தான் மூணாவது ஜாமம். யாருக்கு? மிதுன ராசிக்கு. அடுத்த ராசி எது என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக மூணாம் ஜாமத்தில் பார்த்தீங்கன்னா மிதுனத்தை பொறுத்து அடுத்தது பார்த்தோன்னா மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும்
பாதசனியாக இருந்தாலும் கூட, எத்தனையோ துன்பங்கள் இருந்தாலும் கூட வாழ்க்கையில் முன்னேற முடியல, பழிபாவங்கள் வருகின்ற வீண் பழிபாவங்கள் வருகின்றது, யாரை நம்ப முடியல என்றெல்லாம் கலங்கி நிற்கின்ற ஒரு காலத்தில் மகர ராசிக்காரர்கள் 3ஆம் ஜாமத்தில் இரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை லிங்கோத்பவ காலத்திலே வழிபடுவது மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். மிதுனம், மகரம். அதை தொடர்ந்து அடுத்த ராசி எது என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது மிதுனம், மகரத்தை தொடர்ந்து அடுத்ததாக 3ஆம் ஜாமத்தில் இரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை லிங்கோத்பவ காலத்தில் வழிபடக்கூடியது கன்னிராசிக்காரர்கள். கவலையே பட வேண்டாங்க. ஒரு திருமண வாழ்வு அமையவில்லையே, காலம் கடந்து போகின்றது. திருமண வாழ்வு அமைந்தாலும் அதில் பிரச்சனைகளின் பிரிவைத்தானே சந்திக்கின்றோம். ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்வு வாழ்கின்றோமே. பெற்றோர் பிள்ளைகளை பிரிந்துவில்லை, பிள்ளைகள் பெற்றோரை புரிந்துவில்லை, கணவன் மனைவியை பிரிந்துவில்லை, மனைவி கணவனை புரிந்துவில்லை என்று மேலதிகாரி கீழே உள்ளவர்களையும் கீழுள்ளவர்கள் மேலே புரிந்துவில்லை என்று வாழ்விலே ஒரு போராட்டமான ஒரு காலகட்டத்தில், இந்த லிங்கோத்பவ காலகட்டத்தில் மிதுனம், மகரம், கன்னிராசிக்காரர்கள் வழிபடுவது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் சிவர்களால் கிட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4ஆம் ஜாமம். இந்த 4ஆம் ஜாமம் அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை. இதுதான் அற்புதம். இதைத்தான் காத்திருந்த அகஸ்திய மகரிஷியிலிருந்து ஆன்மீகத்தில் இறைவனை நோக்கி நகர்கின்ற ஒவ்வொரு உயிருமே இந்த காட்சிக்கு தான் காத்திருக்கு, தவம் இருக்கின்றார்கள். என் தந்தை சிவன் தடித்து இல்லாமல் என் தாய் உண்மையோடு காட்சியளிக்கக்கூடிய ரிஷபாரூட வடிவம். இந்த வடிவம் தான் அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை ரிஷபாரூடராக அவர் வடிவத்திலே அவர் வழிபடுவதும் தியானிப்பதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த 4ஆம் ஜாம பூஜையினுடைய பலனை நாம் பெறப்போகின்றோம். அது எந்த ராசின்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் இந்த 4ஆம் ஜாம பூஜையில் அவசியம் கலந்து கொள்ளும். காரணம், கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டாலோ, வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் வாடி நின்றாலோ, தொடர்ந்து தொழிலில் வாழ்க்கையில் போராட்டமான ஒரு வாழ்வோ, எதையும் ஒரு திடமான ஒரு முடிவு எடுக்கவில்லையோ என்று கலங்கி நின்றவர்களுக்கும் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கும் சென்று நின்று வழிபடக்கூடிய ஒரு ஜாமம் 4ஆம் ஜாமம். இந்த 4ஆம் ஜாமத்தை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் ஜாமத்தில் தனுசுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்கள் கடுமையான போராட்டங்க. எதை தொட்டாலும் அதில் பாதியிலேயே நிற்குது. எதுவுமே வாழ்க்கையில் தொழிலாகட்டும், வாழ்வாகட்டும், படிப்பாகட்டும், எதிலுமே பாதியிலே நிற்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை. எங்களை பயன்படுத்தி முன்னேறுகிறார்கள் ஒழிய கடைசியில் நாங்கள் கண்கலங்கி நிற்கின்றோம். எங்கள் வாழ்வு முழுவதுமே சுமைதாகி போய்விட்டது என்று கலங்கி நிற்கின்ற விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த 4ஆம் யாம பூஜையில் அதிகாலை 3 மணிலிருந்து 6 மணி வரை ரிஷபாரூடராக அவருக்கு பாலோ, தேனோ, பன்னீரோ, வில்வமோ, புஷ்பங்களோ, தும்பையை கொண்டு வழிபாடு செய்வோமானால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, கணவன் மனைவி உறவாகட்டும், பெற்றோர் பிள்ளை உறவாகட்டும், ஒரு மிகப்பெரிய உன்னதமான அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு நிம்மதியை தரக்கூடிய காலம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் ஜாமம் அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை என் தந்தையினுடைய திவ்ய தரிசனத்தை பெறக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தா துலாம் ராசி. ஆக இந்த 4ஆம் ஜாமம் அந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை பட்ட கஷ்டத்துக்கும், துன்பத்துக்கும், துயரத்துக்கும், வேதனைக்கும் ஒரு விடிவு தரக்கூடிய ஒரு காலம். நவகிரகங்கள் அதன் கடமையை செய்கின்றன. விதியும் வினையும் நம்மை படாத பாடுபடுத்தினாலும் கூட இறைவன்க, என் தந்தை சிவன் ஒரு இருக்கை, நமக்கு என்னங்க பயம்? அந்த சிவன் அந்த உமையோடு காட்சி தரக்கூடிய அந்த 4ஆவது ஜாம பூஜையில் 12 ராசிக்காரர்களும் கலந்து கொள்ள வேண்டும். 1000 காரணம் சொல்லலாம். உடல்நிலை சரியில்லை, நோயிற்று இருக்கின்றோம், கண்பிடிக்க முடியல, 1000 காரணங்களை சொன்னாலும் ஒரே ஒரு முறை இந்த மார்ச் மாதம் இந்த 8ஆம் தேதி வரக்கூடிய இந்த சிவராத்திரி நம் வாழ்வையே புரட்டி போகின்ற ஒரு அற்புத சக்தி. என்னை பொறுத்த வரைக்கும் எதையோலாம் எதிர்பார்க்க சொல்லுவாங்க. தாயோடு சுவையும், தந்தையோடு துணையும், குருவோடு எல்லாமும், மனைவியோடு மானமும் போய்விட்டதே என்று கலகி நின்றவர்கள் கூட கவலைப்படாதீங்க. எது நம்மை விட்டு விலகி நின்றாலும் என் தந்தை சிவன் யாரையும் விட்டு விலகுவதில்லை. ஒரு அடி அவனை நோக்கி நாம் எடுத்து வைப்போமானால் 100 அடி எடுத்து வைத்து நம்மை காக்கின்ற ஒரு ரட்சகன். நவ கிரகங்களையும் நவ கோள்களையும் நம்முடைய கர்மாவுக்கேற்ற பலனுக்காகத்தான் அவர் அமைத்து தந்திருக்கின்றார். அந்த நவ கோள்களும் நடுங்கும். நவ கோள்களும் என் தந்தை சிவனுடைய பாத விரல்கள் தான்.
அந்த வகையில் தனித்த என் தந்தை சிவனோடு இல்லாமல் என் தாய் உண்மையோடு காட்சியளிக்கின்ற அந்த 4வது ஜாமம், அந்த முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம், இந்த 4 வேளையிலும் என் தந்தை சிவனை மனமுருக பிரார்த்திக்க ஒரு முறை, இந்த ஒரு முறை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அருகில் உள்ள சிவாலயத்திற்கு மலர் கொடுத்தோ அபிஷேக பொருள் கொடுத்தோ மனமுருக பிரார்த்தனை செய்தாலும் கூட, திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் 1000 லிங்கங்களை தன்னுள் பொதித்த ஒரு அற்புத வடிவம் தான் என் தந்தை சிவபெருமான் சகஸ்ரலிங்கேஸ்வரர். இவருக்கு ஒரு வில்வம் வைத்தால் 1000 சிவலிங்கத்திற்கு வைத்த புண்ணியம். ஒரே ஒரு சொட்டு பால் ஊற்றினாலோ தேன் ஊற்றினாலோ பன்னீர் ஊற்றினாலோ 1000 சிவலிங்கங்களை வழிபட்ட புண்ணியம். ஒரு முறை வளம் வந்தால் 1000 சிவலிங்கங்களை வழிபட்ட வளம் வந்த புண்ணியம். ஒரு முறை வந்து பாருங்கள், மனமுருக பிரார்த்தனை செய்து பாருங்கள். இந்த ஆலயத்தின் சிறப்பை இறைவனை நம் திருக்கரத்தாலே ஸ்பரிச தரிசனம் என்று சொல்லக்கூடிய தொட்டு வணங்கலாம், கட்டி பிடித்து கண்ணீர் சொரியலாம். நம்முடைய மனசு மட்டுமல்ல, உடம்பு மட்டுமல்ல, ஆத்மாவும் உருகி கரைந்து ஓடுவை பார்க்கலாம். ஒரு முறை வர வேண்டும். என் தந்தை சிவபெருமானுடைய பரிபூரணமான ஆசியும், மாயவனேஸ்வரர் உடனுடைய சிவகாமியம்மனுடைய ஆசியும், பரிபூரணமாக பக்தி கிளிட்ஸ் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல என் தந்தை சிவனை பிரார்த்திக்கிறேன். ஓம் கிரீம் ஓம் நம சிவாயா, ஓம் கிரீம் ஓம் நம சிவாயா, ஓம் கிரீம் ஓம் நம சிவாயா.